மூவிங் ஆன் டு அ பிக் சம். அதாவது இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் குட்டி குட்டி சம்ஸில் இப்போ வந்து பெரிய சம். இதில் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்புட் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி மாடல் நல்லா பார்த்து வச்சுக்கோ. ஏன்னா நிறைய மாடல் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக போட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்புட் அ 3 டிஜிட் நம்பர். ஒரு 3 டிஜிட் நம்பரை எடுத்து அதில் தௌசண்ட்ஸ் பிளேஸில், டென்ஸ் பிளேஸில், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில், டென்ஸ் பிளேஸில், ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது நான் சும்மா எடுத்துருக்கிறது வந்து 695. அந்த மாதிரி நீ ஏதாவது ஒரு 3 டிஜிட் எடுத்து எழுதிட்டு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் நம்மளுக்கு தெரியும் 6 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் 9 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது. ஸோ ஹண்ட்ரட்ஸ் = 6, டென்ஸு 9, ஒன்ஸ் 5ன்னு எழுதிக்கும். இது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான், ப்ரோக்ராமில் டைப் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி அல்காரிதமும் ப்ரோக்ராமில் டைப் பண்ணக்கூடாது. இந்த அல்காரிதம் ஆக்சுவலாக நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணக்கூடாது. ப்ரோக்ராமில் டைப் பண்ண போகிறது வந்து அது கோடிங் இனிமேல் தான் எழுதணும். இதெல்லாம் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். அதே மாதிரி இங்கே வந்து இன்புட் என்னது 1 ஆஸ் 3 டிஜிட் நம்பர். 2 வந்து நான் எழுதலை, நீ எழுதிக்கோ. ஆஸ் 3 டிஜிட் நம்பர் 2 வந்து ஃபைண்ட் ஹண்ட்ரட்ஸ், டென்ஸு, ஒன்ஸ்னு எழுதணும். ஃபைண்ட் ஆர் calculate என்ன வேணால் போட்டுக்கலாம். calculate hundreds, tens, ones. calculate 100, tens, ones. Next third வந்து say the digits. என்ன அதான் கேட்டிருக்காங்க. find hundreds, அந்த பிளேஸ்லோட டிஜிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ find the digits in hundreds, tens, ones. அதுமாதிரி எழுதிக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரு ஸ்டெப் வருது. என்னென்னா HRTO அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது வந்து இங்கே வந்து 3 டிஜிட் நம்பர்னால 4 ஸ்டெப்பு. இதே 4 டிஜிட் நம்பர்னால் ஸ்டெப்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அது என்ன அப்படின்னா, நீ என்ன வேணால் போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABCDEF கூட என்ன வேணால் போட்டுக்கலாம். நீ அந்த வேரியபிள்ஸ் உன்னோட இஷ்டம் தான். நான் இங்கே என்ன சொன்னேன், இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ரிமைண்டரும் கோஷன்ட்டு ரிமைண்டர் கண்டுபிடிச்சோமோ அதே மெத்தட் தான். கொஞ்சம் நிறையா ஸ்டெப்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதை பாரு, அதே மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து Q = கோஷன்ட்னா டேரெக்டாக Q = 27/3ன்னு என்னது A/B ரிமைண்டர் கோஷன்ட். அப்புறம் ரிமைண்டர் வந்து A மாட்னா இந்த இது போட்டு A இது B = ரிமைண்டர் அப்படி தானே போட்டோம். இங்கேயும் அதே தான். டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதான் ஃபாலோ பண்ண போகிறோம், கோஷன்ட் ரிமைண்டர் மெத்தட். ஓகேவா? ஹெச் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு ஹெச் போட்டு இன்ட்டு இதை n தான் என்னென்னா ஆஸ்க் 3 டிஜிட் நம்பர் இருக்குல்ல, அந்த 3 டிஜிட் நம்பரை மொத்தமாக நம்ம என்னென்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே என்ன என்னது n = இங்கே நம்மளுக்கு 695. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு n = 294 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்கிறது வந்து 2, டென்ஸ் பிளேஸில் இருக்குது 9, ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது 4. நம்ம வந்து சைடில் எழுதி வச்சுக்கிட்டா கரெக்டாக வந்து நம்ம ஃப்ளோ சார்ட்டு எழுதியிருக்கோமான்றது தெரியும். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, ஹெச்ன்றது ஒரு வேல்யூ. ஹெச் சும்மா வச்சுக்கோ. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்கிறது நம்ம ஹெச்னு வச்சுக்கோம். ஸோ ஹெச் = இன்ட்டுன்னு எழுதலாம், எழுதாமலும் இருக்கலாம். மேக்ஸிமம் எழுதுனா உனக்கு குழப்பம், எழுதாது வேணாம். ஓகேவா? ஹெச் = n/100. சின்ஸ் இதில் நம்ம வந்து 100 ஸ்பேஸில் இருக்க டிஜிட்டை கண்டுபிடிக்க போகிறனால நம்ம வந்து அந்த மொத்த நம்பர், அதாவது இங்கே வந்து 695 695/100 போட போகிறோம். இங்கே பண்ணியிருக்க பாரு. எக்ஸாம்பிள் 147. ஓகேவா? H = 147/100. அப்போது என்ன வரணும், ஆக்சுவலாக இதுக்கோட ஆன்சர் என்னென்னா H = 147/100 போட்டால் என்ன வரும், நம்மளுக்கு 1.47 வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன், பாயிண்டில் உள்ள வேல்யூ எடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து இன்டீஜர் வேல்யூ, அதனால் 0.47 வராது. அதனால் ஆன்சர் 1. ஸோ 1 எழுதியிருக்காங்க. அப்போ H = 1. நெக்ஸ்ட்டு ஆருக்கு என்ன பண்ண போகிறோன்னா, R = அதே n mod 100. அப்போ தான் இது வந்து கோஷன்ட்டாகவும் இது ரிமைண்டராகவும் கிடைக்கும். புரியுதா? R = n mod 100. ஸோ இங்கே வந்து R = 147. n என்னது ஹோல் நம்பர். n 147 mod 100 போட்டோன்னா, நான் என்ன சொன்னேன், 147 mod 100 போட்டோன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் இப்போ வந்து R = 147 mod 100 அப்படின்னா
இதில் உள்ள ரிமைண்டர் என்னது 47. ஸோ இது 47 அதான் இங்கே எழுதியிருக்காங்க 47. ஸோ ஆர் வந்து 47. நெக்ஸ்ட்டு ஓ ஹெச் ஆர் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு டி வந்து 10க்கு இப்போ 100க்குள்ளது முடிஞ்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு 10க்குள்ளது போகும். டி இஸ் ஈக்குவல் டு இன்ட் வேனா டி இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 10. ஆர்னு என்னென்னா முந்தின வேல்யூ சரியா. ஃபஸ்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு மொத்த டிஜிட் பை 100, அப்புறம் ஆர் இஸ் ஈக்குவல் டு மொத்த டிஜிட் mod 10, அப்புறம் டி இஸ் ஈக்குவல் டு முந்தின டிஜிட் நம்ம கண்டுபிடிச்சோம் ஆர் இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூன்னு இருக்கும்ல அந்த வேல்யூவை போட்டு பை 10, அப்புறம் ஓ இஸ் ஈக்குவல் டு ஆர் கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ போட்டு mod 10. இதை நான் அப்படியே உனக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரியும் பாரு. 3 டிஜிட் நம்பர்னால 4 ஸ்டெப்ஸு. இப்போ 147 ஹெச் இஸ் ஈக்குவல் டு n பை 100 147 பை 100 1.47 அதனால் 1. இங்கே ஆர் இஸ் ஈக்குவல் டு n 147 mod 100 ரிமைண்டர் 47 ஏன்னா 1.47 அதனால் அந்த 47 இங்கேயும் 1 அங்கேயும் எழுதணும் முடிஞ்சிச்சு. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது 47 அதனால் டி இஸ் ஈக்குவல் டு 47 பை 10 இஸ் ஈக்குவல் டு 4.7 வரும்ல 4 இங்கேயும் 7 அடுத்ததுலேயும் எழுதணும். ஸோ இது ரெண்டும் ஒரு செட்டு 100க்குள்ளே செட்டு, இது ரெண்டும் 10க்குள்ளே செட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு ஓ இஸ் ஈக்குவல் டு அதே ஆர் mod 10. ஸோ வந்து 4.7 வரும் அங்கே 4.7 வந்துச்சு 4 அங்கே 7 இங்கேன்னு எழுதிட்டோம். டன்னா. இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் என்ன பண்ண போகிறோன்னா ஒன்ஸ் பிளேஸில் ஹெச் ஆர் டி 0ன்னு போட்டு கரெக்ட் தான் இது வரைக்கும் எழுதுனது கரெக்ட் தான் ஓகேவா. இப்போ நான் ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன தேவை இங்கே பாரு. இப்போ நான் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கிறதுக்கு பாரு எது ஹெச் வந்து 1 நான் எழுதிக்கிறேன். ஹெச் வந்து நம்ம கண்டுபிடிச்சதுலேருந்து 1. அப்புறமேட்டுக்கு ஆர் என்னது ஆர் 47. ஸோ ஆர் வந்து 47. நெக்ஸ்ட்டு டி வந்து 4 ஓ வந்து 7. ஸோ டி வந்து 4 ஓ வந்து 7. ஆக்சுவலாக நம்மளுக்கு கிடச்ச நம்ம டிஜிட் என்னது 147. ஸோ 1 4 7 1 என்னது ஹெச் 4 என்னது டி 7 என்னது 0 ஓ. ஸோ பிரிண்டில் என்ன எழுத போகிறோன்னா ஹெச் டி ஓ பிரிண்ட் ஹெச்டிஓனா என்ன ஆயிரும் எப்படி பிரிண்ட் ஆயிரும் 147 பிரிண்ட் ஆயிரும் ஓகேவா. இதுதான் ஸ்டெப்ஸ் இப்படி தான் பண்ணணும். நடுவில் இந்த ஆர் மட்டும் சும்மா தண்ணிக்கன் போட வேணாம்னு நினச்சிக்கோ அது மட்டும் பிரிண்ட் பண்ண வேணாம் ஏன்னா அங்கே 2 டிஜிட் இருக்குது அது பிரிண்ட் ஆச்சுன்னா நம்மளால் டிஓவையும் பிரிண்ட் பண்ண முடியாது. அதை பிரிக்கிறதுக்காக தான் டிஓ வந்திருக்காங்க புரியுதா நான் சொல்கிறது. இது 100 டிஜிட்ஸ்க்கு இது 10 டிஜிட்ஸ்க்கு 100 பிளேஸ்க்கு 10 பிளேஸ்க்கு எழுதணும். இப்போ இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் 925க்கு பண்ணி பார்ப்போம். n இஸ் ஈக்குவல் டு 925 ஓகேவா. ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது ஹெச் இஸ் ஈக்குவல் டு n பை 100 ஏன்னா 3 டிஜிட் நம்பர்னால ஃபஸ்ட்டு 100. ஸோ என்ன வரும் n பை 100னா 925 பை 100. இதில் வந்து 9.25 வரும் ஸோ 9 எழுதிப்போம்.